கேந்திரிய வித்யாலயா என்பது வேறு வேறு மாநிலங்களிலிருந்து மாற்றலாகி இங்கே வந்து மிக மிக குறைந்த செலவில் மிக சிறப்பான பாடத்திட்டத்தை கொடுக்கின்ற பள்ளிகள். நேற்று பல கேந்திரிய வித்யாலயங்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நாட்டிற்கு சமர்ப்பித்திருக்கிறார். அதே போலதான் நவோதயா பள்ளிகள், கிராமத்து குழந்தைகளுக்கு சரியான கல்வியை, உயர்கல்வியை செலவில்லாமல் கொடுப்பது. ஆனால் அந்த நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் தடுத்துட்டாங்க. பல மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்கிறது என்றால், நீட்டில் அதிகமாக மதிப்பெண்கள் வாங்குவது அந்த சாமானிய குழந்தைகள் படிக்கின்ற நவோதயா பள்ளிகளிலிருந்து அதிகமான பிள்ளைகள் தேர்வாகி இருக்கிறார்கள் என்று. தமிழகத்தில் ஆரம்பத்திலிருந்தே கல்வியை ஒரு அரசியலாக்கி அது தனியார் பள்ளிகளுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை போல மிக மிக குறைந்த செலவில் சாமானிய மக்கள் பலன் பெறும் அளவிற்கு வருகின்ற பள்ளிகளை எல்லாம் தடுத்து விட்டார்கள். நவோதயா பள்ளினாலே ஏதோ ஹிந்தியை சொல்லிக் கொடுக்குற பள்ளி என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் எல்லா அரசாங்க பள்ளிகளையும் சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றி இருக்கிறோம். இதற்கு சாமானிய மக்கள் வந்து எவ்வளவு நன்றி சொன்னாங்க தெரியுமா? நாங்கள்லாம் சிபிஎஸ்இ பள்ளியில் சேர்க்கணுன்றதுக்காக கடனை உடனே வாங்கி சிலதெல்லாம் விற்று நாங்கள் குழந்தைங்களை சேர்த்து கொண்டு இருந்தோம். இன்னைக்கு அரசாங்க பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்சியாக மாறினது எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி என்று. ஆக சமச்சீர் கல்வி எல்லாருக்கும் கொடுக்கணுமே தவிர தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி என்று சொல்லிவிட்டு ஒரு சாரார் நல்ல கல்வியும் வசதி படைத்தவர்களுக்கு 3 மொழி படிக்கலாம், ஆங்கிலம் படிக்கலாம், டிஜிட்டல் கிளாஸ் இருக்கலாம். ஆனால் சாமானிய பிள்ளைகளுக்கு அதையெல்லாம் கொடுக்காம ஆனால் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று ஒரு விளம்பர நிகழ்ச்சி மட்டும் நடத்துகிறாங்க. அதனால் எல்லோருக்கும் எல்லா கல்வியும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதான் நமது குறிக்கோள். அதனால் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை அதிகம் நாட்டிற்கு கொடுத்த பாரத பிரதமருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வேன்.